யார் பாது யாரு மாறிக்கிறது யாருன்னு தெரியலீங்களா? தெரியலமா? ஐயோ ரொம்ப நேரமா கொண்டு இருக்கிறேன். ஆமா ஓ பொம்பளை நிக்கிறேன்னு சொல்றியா? ஐயோ நான் பொம்பளைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சேலை கட்டிக்கிறியா வெள்ளி அதனால தெரியுது. ஆமா அங்க யார் வந்து நின்று கிடக்குற? ஐயோ நான் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியலையா? ஐயோ ஒருத்தர் வருவார் அவருக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஓ எனக்கு சந்தேகமாயி போச்சு. இங்க யாரனா வர சொல்லிக்கிறியா? அதுக்காக தான் வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க. எவனா காதலிச்சு கை விட்டானா? ஐயோ எவனா லோடி ஏத்திட்டானா? என்னையா நீ சாவறதுக்காக இங்க வந்து நின்னுக்கிறியா? அட பாவி என்ன பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. என்ன போய் இந்த வார்த்தை சொல்றியடா பாவி. சரி அது போகட்டும். ஆமா இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இன்னும் கல்யாணம் எனக்கு கூட உனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகலையா? நான் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். சரி அதனால நான் உன்னை லவ் பண்ணலாம்னுக்கிறேன். ஐயோ லவ் பண்ணலாமா? லவ் பண்ணலாங்க. ஆஹா என் கத்தி கரும்பு என் புத்தி எலும்பு என் வேகாத மார்கெலுமே வேப்பன சுட்ட போட்டாவே கலைகளை விளக்கமே காவிய தலைவியே சீலத்தி சிங்காரியே சிலை வடிக்காத சிற்பமே மருந்த விழி மானிட மேனி முத்து பத்தல் போகர புன்னகை வண்டமலர் மாறாதோ வாழ்த்திருந்து பேசாதோ கண்ணி நடிகனி காதலி நாடகம் ஏனடி ஆடலி பாடலி மன்மதன் நாடகி மன்மதன் வந்தானா சங்கதி சொன்னானா மன்மதன் வந்தானா சங்கதி சொன்னானா என்னங்க நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டா? ஐயோ நீங்க தாராளமா கட்டி பிடிக்கலாம். அப்படியா? வந்தோர வார வைக்க கலைஞர் தாராளமா என் பின்னழகை பார்த்து இவ்வளவு ஒரு வசனமா? ஐயோ எல்லா காய் என் இயற்கை கூந்தலுக்கா இவ்வளவு வாசனையா இருக்குன்னு கேக்குறீங்களா? என் கூந்தலுக்கு ஹெட் ஷோல்டர் கேளு. நல்லா நண்டு களிமண் எடுத்துக்கோ, தலையை கசிக்கு, தலையில பொட்டு வராது, கூந்தல் நீளமாக வளரும். சேர்த்துக்கிறியா? பாவி எல்லாருக்கும் வைத்தியம் சொல்லக்கூடியவன் நானு. என் தலை கூந்தலுக்கு எனக்கு வைத்தியமா? பார்த்தாலும் சொல்லி வைத்தியம் அது யாரு கேட்க? சரி அதெல்லாம் போகட்டும். ஓ தலையெழுத்தே மாத்துறது நான் தான். முதுகு காட்டிய தவிர பூஜை காட்டியம்மா பாவி. என் பின்னழகை பார்த்து இவ்வளவு வசனம் பேசிட்டு இதே இவ்வளவு அழகா ரசிக்கிறேன். என் முன்னழகை பார்த்தா பாக்கணுமே பயந்து போயிடுவியே. நான் பயப்பட மாட்டேன். கண்டிப்பா பயப்பட மாட்டேனா? பரமரத்துல பாதி கத்திரிக்காய ஆளை விட்டா போதும் ஓடி அந்த அளவுக்கு பயம். ஆமா நீங்க யாரு? ஏதாவது ஒரு ஆடவர் வருவார், வந்தவனே காதலித்து திருமணம் செய்து கொண்டு எல்லாரும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாம். வரல, யாருமே வரலையா? பார்த்த உடனே இப்பேற்பட்ட ஒரு ஆணழகரை நான் பார்த்ததே இல்லை. என்ன காக்காயாட்ட கருப்பா இருக்கிறேன், நீ நல்லா சோப்பா இருக்கிற, நல்ல ஆளு. நல்ல இல்ல நான் கேட்கிறேன், உங்களுக்கு 16 வயசு தானே? என்ன வார்த்தை சொன்ன? என்ன பார்த்துட்டு 16 வயசு ஆகிறதுக்கு ஒரு நாள் கம்மியாகுது. ஒரே நாள். ஆமா
நான் கேட்பேன், நீங்க வேணாம்னு சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்க போறேன்? எதை கேட்டாலும் தரேன், கவலைப்படாத. உண்மையாவா? உண்மையா? எனக்கு ஆதரிக்கிறீங்களா? என்ன போய் ஐயா காலை எனக்கு காலை வந்து காலை வாரி வரப்பா நீ. சரி என்ன காதலிக்கிற எனக்கு கூட உள்ளத்துல பயமாதான் இருக்குது, ஒதுக்குது, பயமா இருக்குது, வேற ஒண்ணு இல்லை. சரி சரி காதல் அப்புறமா கைவிட மாட்டீங்களே? நான் புடிச்சனா புடிச்சுதான். ஆனா ஒண்ணு கூட ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன். உன்னாந்து நான் வாங்கி வந்துடுவேன் தவிர எல்லாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். சரி சரி செல்போன் வாங்கி வந்துடுவேன், இன்னும் 2 ரூபாய் வாங்கி வந்துடுவேன். தெரியுமா உங்களுக்கு? என்னை பத்தி உனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே நான் செய்யறேன். அப்படியா? உங்களை வச்சுதானே பல காரியெல்லாம் பண்ணணும். காரியமா? 8 13 16 இல்ல 30? ஐயோ காரியம் என்ன அது இல்லங்க, வைத்து பல நல்ல காரியெல்லாம் செய்யணும். ஓ சுப காரியங்கள். நல்லது நல்லது. பார்த்து ஒரே ஒரு முறை ஐ லவ் யூ சொல்றீங்களா? நான் தான் சொல்லுமா? மூக்கு அடைக்குது. ஐ லவ் யூ. ஆடி போன என்ன காதல், என்ன காதல், எந்த காதல் அற்புதமா இருக்கு, அழகாக இருக்கு. இது போல் நான் எந்த பெண்ணையும் ஐயோ ஏமா ஏடா பாய்க்க மொள மொளந்து ஒரு மாதிரி ஆகுது, மொள மொளன்னு காய்ச்சல் அடிக்குது. யாரா யாரா? ஐயோ யாரா அது? ஏண்டா நானே என்னுடைய மக 7 வருஷத்துக்கு ஆண்டு வேதனையில் இருக்கிறேன். ஆமா தப்பா நிக்காதீங்கம்மா. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இளவரசர் காணல எங்கள்தால தேடி இட்டுன்னு வாடான்னு சொன்னீங்க. ஆமா உங்க வார்த்தை கேட்டு நானும் தேடி போனோமா, அப்படியே இருக்கே போன காட்டு பக்கம் போய் பார்த்தேன். அங்க பக்கத்துல ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதிக்கு காதலி அங்கதான் கொத்திருக்காங்க. ஒரு வேலை அங்க இருப்பாரா? போய் பார்த்தா ஆளு காணோம். அம்மா அப்படியே சுத்தி பார்த்தோமா, அந்த இடத்த ஒரு ஆவி பார்த்துட்டோமா, ஆவி பார்த்துட்டேன். ஆவி பார்த்தியா? ஐயோ முடிவுல நீட்டு கை காலுமாக்குது, என்ன புட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குமா, அங்க புடிச்ச ஓட்ட இங்கதான் ஓடாது நிக்கிறேன். நீ பேய பார்த்து சொல்றேன், நீ பார்த்த பேய நானும் பார்க்கணும்டா. ஏண்டா ஏண்டா லூசு, ஊர் நல்லா தானே நான் பேசின்னு இருக்கிறேன். ஆமா ஏன் என்ன அடிக்கிறேன்?
நீங்க தப்பா நினைக்கூடாது. என்ன நீ யார் இந்த நாட்டுக்கே ஒரு மகாராணி. நான் என்னது விளக்கமா இருந்தாலும் என்ன விட்டுது எனக்கு நியாயமா? ஏண்டா ஏண்டா நான் உன்னை அடிச்சேன்? என்ன பிள்ளை பின்ன நல்லா பேசுனதுமே நீ தான் அடிக்கிற, என்னையும் அடிக்கிற. அப்போ நீங்களும் அடிக்கல நானும் அடிக்கல, வேற யாரும் அடிச்சிருப்பா? யாரோ சந்தில பூந்து கலையரசி. என்னது கலையரசியா? கலையரசி தான் செத்து போயிட்டாலே. ஏய், நான் இறந்தவள் ஆவியாக வந்திருக்கிறேன். பேயாவது பிசாசாவது இந்த காலத்துல பேய் சொன்ன நான் நம்புவேனா? ஏய், இங்க பாத்தியா அந்த கலையரசிய நானும் தளபதியாரோ போட்டு தள்ளிட்டோம் இல்ல? பேயா பிசாசா? சி போ. ஏ சிவடி, நான் பேசுறது கேக்குதா? நான் ஆவியாக வந்திருக்கிறேன். ஏன் எதுக்காக ஆவியா வந்திருக்கிறியா? உன்னை அழிக்க போறேன்டி. என்னது நீ என்ன அழைக்க போறியா? நான் அழிக்கணும்னு நினைச்சா எல்லாரையும் அழிப்பேன். நீ வந்து என்ன அழிக்க போறியா? ஏய் போடி. என்று பாராமல் மகனை காதலிக்கிறேன் என்ற காரணத்தினால் ஏழை குடும்பம் என்று என்னை நினைத்து இப்படி எல்லா சித்திரவதை செய்து என்னை கொலை செய்தாய். உயிரோடு இருக்கவே கூடாது. ஏய், அப்படின்னா நீ உண்மையிலே பேய் தானா? ஆமாண்டி. கலையரசி என்ன மன்னிச்சிடுமா? மன்னிப்பா? உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டி. கலையரசி என்னென்றால் பேய்க்கு மனம் இறங்க முடியும் உரைப்பார்கள். ஆனால் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினாயே, அப்போது ஒரு வார்த்தை உரைத்தாயே, ஏழை நாற்றமே உனக்கு பிடிக்காதா? கலையரசி ஆமா, நான் அப்பொழுது சொன்னேன். இங்க பாரு, ஒரு பெண்ணு எந்த தவறு செய்யக்கூடாதோ அதே மீறி இந்த பாவின தவறு செய்து ஏழப்பட்ட பெண்ணா இருந்தாலும் அவங்க மகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது நான் நம்புறேன். இருக்கும்போது நான் செய்தது எல்லாரும் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிடுமா? உனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படியெல்லாம் நான் செய்து விட்டேன், மன்னித்து விடு என்றால் நான் மன்னித்து விடுவேன். அடியே மன்னிப்பே கிடையவே கிடையாது. நீ உயிரை கூட இருந்து சதி செய்த மகாராணியே இறந்து விட்டாள். அவளை சொல்லி தப்பு இல்லை. தக்காளத்துக்களை கேட்கணும், நல்லா நல்லா கேட்டு விட்டு போயிடலாங்கிற காலையில் தான் இன்னொரு அரை மணி நேரம் இருக்கட்டும்னு பார்க்குறேன். அப்பதான் கேட்குறேன். ஓடியாக்கா கொடி நீ வந்து போட்டு கொஞ்சம் அரை மணி நேரம். எப்படியோ அவன் இருந்து விட்டான். ஆனால் இதற்கெல்லாம் என்னை கொலை செய்தானே அந்த தளபதியார், அந்த புறம்போக்கு விடவே மாட்டேன். இளவரசனை அழைத்து வருகிறேன் என்று சென்றான். என் அவை காவலன் காட்டு மங்களாரிகள் சென்றவன் இதுவரை காணவில்லையே, எங்கு சென்றிருப்பான் என்று போய் வந்தேன். என்ன சொன்னீங்க? இளவரசர் காணல, எதால தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னீங்க. உங்க வார்த்தை கேட்டு நானும் தேடி போனேங்க. ஆட்சி பக்கத்து போய் பார்த்தேன். அங்க சமாதி ஆண்ட யாருமே கிடையாது. ஐயா இருட்டுல முன்ன வர ஆள் தெரியல, தெரியவில்லை. அப்படியே சுத்தி பார்த்தா எஜமா அந்த இடத்துல ஒரு ஆவி பார்த்துட்டு எஜமா இது எந்த காலம்? ஆவி பிசாசு பேய் என்று உரைக்கிறாய் பயனை எதையோ ஒன்றை பார்த்து விட்டு இந்த காற்று பொய்யை உரைக்கலாம் என்று உரைக்கிறாயோ? இல்லை எஜமா, அந்த பார்த்தோன்னே எனக்கு பயம் எடுத்துச்சு. கையும் காலமா பிச்சு பிச்சாக்குது, மணல வாரி அரிக்குது, அலைகளாம் உருட்டி உருட்டி போட்டு காத்து சுழட்டி சுழட்டி அடிக்குது. நான் பயந்து பாடி எஜமா. அப்படியே வந்து சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உன்னுடைய வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் பார்த்தேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை இல்லை. பார்த்தேன்.
என்ன தனிமையில் நின்று கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன மனக்குறை? எனக்கு எந்த மனக்குறையும் கிடையாதுங்க. ஒண்ணுல சும்மா வந்தேன். காட்டு மகளாகிற காரணம் காத்தையும் அடிக்கலையா? அப்படியா? ஒரே வேர்வையா ஊத்துது. அதனால சொல்லிட்டு இப்படி காற்றோட்டமா வந்தேன். வந்தாயா? வந்து நானும் அதற்காக காட்டு மகளாக சுற்றி பார்க்கலாம். சரி வரங்க. பெண்ணே, நில், நில், நில். அவசரப்படுகிறாயே. சற்று நேரம் சாகசமாக பேசிவிட்டு செல்லலாம். சாகசமா என்ன பேசலாங்க? உன்னுடைய பெயர்? தேனு தேனு. பெயருக்கு கேட்ட உருவம், உருவத்துக்கு கேட்ட பெயர். ஏனே ஏனே தேனை கொடுத்தா என்னடா பண்ணுவீங்க குட்டி? வருமா இந்த குழந்தை சொல்லிட்டுமா அந்த மாதிரி பேசலாம். நீ கேட்ட பதில் சொன்னா சொல்லுங்க. இப்படித்தான் கோத்து விடுகிறானா? எனக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு என்ன புரியும்? ஆமா. உன்னை பார்த்தவுடன் என் மனமானது மாறிடுச்சுன்னா புரியவில்லை. மூன்றாம் பிறை போன்ற உன் நெற்றி, மூன்றாம் பிறை போன்ற உன் நெற்றி, ஆப்பிள் போன்ற கண்ணா, மாதுளை போன்ற உடல், சக்கே செவந்த இதழ், செம்பவள கண்கள், பற்றாத பொய்கையில் பண்ணவிழி மாறாதோ, வாய் திறந்து பேசாதோ, உனக்காக எனக்கு புரியல. மழை பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதைத்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். இந்த தேனுக்கு கார்கோடகன் ஐ லவ் யூ செல்ல. என்ன காதலிக்கிறீங்களா? ஐயோ வேண்டாப்பா, எனக்கு காதல் மீது இஷ்டமே இல்லைங்க. மனம் மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ண சொல்றேன்? இருவரும் சந்தோஷமாக திருமணம் செய்து கொண்டு சரி, அப்படின்னா எனக்கு ஒரு குறை இருக்குது. உனக்கு மனக்குறையா? இருங்களேன், எனக்கு ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை உரைக்கிறேன். அந்த குறையை ஏற்றுக்கொள்வீரா? தாராளமாக உனக்காக நான் செய்வேன். ராசியா என்னன்னு தெரியல. ஒருத்தருடைய முகத்தை பார்த்த உடனே அவங்களுடைய எதிர்காலத்தை அப்படியே கணிச்சு சொல்லிடுவேன். ஆமா. அப்படி என்றால் நீ குறி சொல்பவன். அப்படிலாம் இல்லப்பா. பிறகு ஜாதகம் பார்ப்பவன். ஆஹா, பிறகு அதெல்லாம் இல்ல. அது என்னன்னு தெரியல. அது உன்னுடைய நேரம் தெரியல. சரி, ஓகே. இந்த திருமுகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? பாதிலே பூடுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அப்படி பச்சை தெரிஞ்சு பார்த்தேன். ஆமாங்க. காஞ்சி போடும். மணக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறேன். மணிபுரி நாட்டை அடைய வேண்டும், மன்னனாக வேண்டும் என்று பல கனவுகளோடு இருக்கிறேன். அவசரமாக முடிக்கிறேன். நான் பாதியில பூடுவேனா நீங்க மேல போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, வேற அது இல்லப்பா. பிறகு என்னை விட்டுட்டு நீங்க பாத்து போயிடுவீங்க. அதுதான் தெரியும். ஏனே மணிபுரி நாட்டில் இந்த கார்கோடகன் உடம்பில் உயிர் இருக்க வரை உன்னை மறக்க மாட்டேன். இது உன் மீது சத்தியம். இன்பமே
நான் அப்படியே சொன்னேன்ல. தூக்கு என்னத்த தூக்க சொல்றேன்? துணி காலுக்கு தான். நான் சொன்ன மாதிரிதான் நடக்குது பாரு. ஆடு மாடு தேனே நான் என்ன தேனே நான் என்ன கை சொல்றேன்? கால்லாம் உதறுது பண்ணிக்கா இப்பெல்லாம் காது கொடுக்க இத பாருங்க. தேனே நான் அப்பவே சொன்னேன், நீங்க பாதியில கூடுதல் அதே மாதிரி போறீங்க பத்தியா? அப்படி அல்ல, நாம் இருவரும் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டிருந்தோம். ஆமா அப்போது ஓரமாக ஒரு ஐயோ நான் தான் போய் வர்றேன் போது நீ அதுக்கு மேல என்னங்க? ஏய்! நான் ஏன் பயப்படுறேன்னா, எனக்கு ஒரு கரப்பாம்பூச்சி பார்த்தா கூட அப்படி பயப்படுவேன் நான். என்னென்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏட்டி பார்ப்போம் என் குலத்துக்கு தந்தால் பிள்ளைங்களா? குழந்தை ஏதோ ஒரு காமெடி போடுறோம் யாரும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க தேனே என்னை விட்டு போறீங்களா? மனம் படுத்தென்று அடிக்கிறது. அப்படிலாம் அடிக்கவே கூடாது. தேனே தளபதியார் தானே எப்படி வீரத்தோட விவேகத்தோட அப்படிதான் இருந்தேன். அந்த அகோரத்தை பார்த்தவுடன் கை அகோரனாதீங்க. மறப்போம் மன்னிப்போம் மறந்து விடுகிறேன். தேனே காலையில் பூ பூப்பது கல்லிப்பூ, மாலையில் பூ பூப்பது மல்லிப்பூ, உனக்கும் எனக்கும் இவ்விரவு பூ பூப்பது இன்பம். தேனே காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தேடுகிறது, இதயம் உன் அன்பை தேடுகிறது. ஐ லவ் யூ டீச்சரா. மல்லிகை மல்லிகை தோட்டமோ பெண்பணி கூட்டமோ நான் தாண்டா கலையரசி. கலையரசியா? ஆமா. கலையரசியை எப்போது நதிக்கரையில் கொண்டு விட்டார்? கார்கொடகா கொண்டு விட்டாயா? இறந்து போய்விட்டா திரும்பி வரமாட்டான் நினைப்பா. எதற்காக வந்திருக்கிறாய்? எதற்காக வந்திருக்கின்றான்? அன்று என்னடா வார்த்தை சொன்னேன்? கட்டி பிடிச்சு முத்தத்தை கொடு. உண்மை. வா வா, நீ இப்ப வாடா. இப்ப வா. எனக்கு வேணாம். வேணாவா? இப்ப வாடா. எனக்கு வேணாம். வருவியா வரமாட்டியா? நான் நினைத்தபடியே அனைவரையுமே அழிச்சு விட்டேன். ஆமா, எனக்காக ஒரே ஒரு பொருள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த சுகுணா கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி. அந்த தாலியை வாங்காம விட மாட்டேன். போயிட்டு வரேன்.